ஆஸ் எ வெஜிடேரியனாக இந்த உருண்டை குழம்புக்கு நான் ஒரு அடிமைங்க. அம்மா ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்து வெந்தயம் போட்டு தாளித்து 3 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அதையும் எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. புளித்தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கேப்பில் ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச 1 கப் கடலைப்பருப்பையும் பருப்பையும் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டையாக நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு உருண்டையாக சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 மினிட்ஸ் வேக வச்சிருங்க. ஃபைனலாக தேங்காய் கூட 1 தக்காளி, கொஞ்சம் சோம்பு சேர்த்து பிளெண்ட் பண்ணி உள்ளே சேர்த்து கலந்து விட்டா அம்மா ஸ்டைலில் உருண்டை குழம்பு ரெடி.